ஊழியர்களுடைய ஹெல்த்தை வந்து நாசப்படுத்திடும். இன்னும் மோசமான நிலைமைக்கு நாட்டையும் மக்களையும் கொண்டு போகும். குடும்ப உறவுகளே வந்து இல்லாத சூழ்நிலைக்கு இது வந்து இட்டு செல்லும். அப்படி இருக்கிற பின்னணியில் இந்த 14 மணி நேரத்தை நாங்கள் வந்து எதிர்ப்போம். அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது ஒரு 5 மாநிலத்தை சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு பேசும்போதே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாநிலத்தில் வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தால் அடுத்தடுத்து தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் அமைதிக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சட்டம் போட்டு எங்களுடைய உயிரை வந்து பலி கொடுக்கும், அது எங்களை அடிமை மாதிரி நடத்தும் ஒரு சட்டத்தை நாங்கள் எதிர்க்காமல் இருப்போம்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதனால விளைவுகள் வந்து ஏற்படும். அந்த ஏற்படுறத வந்து பார்த்து பயப்படுற ஊழியர்களுக்கு வந்து தெரியுது பாதிப்புகள். ஆனால் அரசுக்கோ நிறுவனங்களுக்கோ அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்து எந்த முனைப்பும் கிடையாது. வேலை அழுத்தத்தை ஊழியர்கள் மேலே இருக்கிற வேலையை குறைக்கணும். அதாவது 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு செய்கிற வேலைக்கு பதிலாக 6 மணி நேர வேலை அப்படின்றத வந்து நம்ம சுருக்கணும். 6 மணி நேர வேலை நாள் சுருக்கணும்னா அது பல்வேறு நலன்களை வந்து நாட்டு மக்களுக்கும் ஊழியர்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோடு இணைந்திருப்பவர் யுனைட் ஐடி சங்கம் பொதுச் செயலாளர் வெல்கின் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து 14 மணி நேரம் வேலை உயர்வு அதிகப்படுத்தணும்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு திட்டம் கொண்டு வரதா செய்திகள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. இப்போது தமிழ்நாட்டிலையும் இதுக்கு முன்னாடி வந்து 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கு பல ஆர்ப்பாட்டங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் கூட்டணியோடு இருந்திருந்தாலுமே பல கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் வந்து 14 மணி நேர வேலையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த 14 மணி நேர வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? இந்த பிரச்சனையோட பின்னணி என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் தொழிலாளர்கள், ஐடி தொழிலாளர்கள் இருக்கிற ஊர் வந்து கர்நாடகா, பெங்களூர். ஸோ இந்த 22 லட்ச தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஐடி தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரவு சொல்லுது. இப்போ 22ன்றது ஆல்மோஸ்ட் பாதி ஐடி பாப்புலேஷனை வந்து வச்சிருக்கிற கர்நாடகா திடீர்னு வந்து ஒரு நாள் சட்டம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்குது. என்ன சட்டம்னா, 14 மணி நேரம் ஆர் அதிகமாக ஒரு எம்ப்ளாயர், ஒரு நிறுவனத்தின் முதலாளி வந்து அங்கே அதில் பணிபுரிகிற ஊழியர்கள்கிட்ட வேலையை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சட்டப்பூர்வமாக நாங்கள் இதை வந்து அமல்படுத்துறதுக்கு போகிறோம். இதில் உங்களுடைய கருத்து எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கருத்து கேட்புக்கு அங்கே இருக்கிற சங்கம், ரிஜிஸ்டர்டு ஐடி ஊழியர்கள் சங்கம் வந்து KITUன்ற பேர், கர்நாடகா ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன். அந்த KITUவை கூப்பிட்டு கருத்து கேட்பு நடத்திருக்கிறாங்க. அந்த கருத்து கேட்பு நடக்கும்போது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, லேபர் டிபார்ட்மெண்ட்டு இந்த கருத்து கேட்பை கூப்பிட்ருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து பல நிறுவனங்கள்கிட்டேருந்து ப்ரெஷர் வருது. அந்த பின்னணியில் இந்த 14 மணி நேரம் ஆர் அதிகமாக வேலை வாங்குவது எங்களுக்கு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள் கேட்குறாங்க. இதை எங்களால் மறுக்க முடியாது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு இதை கேட்டு ஷாக்கான அங்கே சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள், இது வந்து ஏற்க முடியாது, இதனுடைய விளைவுகள் என்னன்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல. இதனுடைய விளைவுகள் ஊழியர்களுடைய ஹெல்த்தை வந்து நாசப்படுத்திடும். இன்னும் மோசமான நிலைமைக்கு நாட்டையும் மக்களையும் கொண்டு போகும். குடும்ப உறவுகளே வந்து இல்லாத சூழ்நிலைக்கு இது வந்து இட்டு செல்லும். அப்படி இருக்கிற பின்னணியில் இந்த 14 மணி நேரத்தை நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படின்றத நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த எதிர்க்கிறீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களால் முடிஞ்சது, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நாங்கள் பண்ணுறதை பண்ண தான் செய்வோம் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் பேசிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பின்னணியில் ஐடி சங்கம் வந்து அங்கே ஒரு கால் கொடுக்குது. இந்த மாதிரி வந்து அரசு பண்ண போகுது, இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமான விளைவுகள் வரும். ஐடி எம்ப்ளாயீஸ் இதை வந்து இதோட விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே போராட்டத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. KITU கொடுத்த காலின் அடிப்படையில் அங்கே கிட்டத்தட்ட 19 இடங்களில் 3 நாட்களில் பல்வேறு கேம்பெயின்ஸ் வந்து நடந்துச்சு, பரப்புரைகள் நடந்துச்சு. இந்த பரப்புரைகள் எல்லாமே வந்து பெரும் நிறுவனங்களுடைய SEZs, பெரும் நிறுவனங்களோட ஐடி பார்க் முன்னாடி வந்து நடக்கும்போது இதுவரைக்கும் அந்த ஐடி பார்க்ஸ் வெளியில் கேம்பெயின் வந்து பல கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த வாட்டி என்னன்னா அந்த ஐடி பார்க்ஸ்குள்ளேயும் போய் கேம்பெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும்ன்றது ஐடி ஊழியர்கள் பெருமளவுக்கு புரியுது. அந்த புரிதல்னால, இந்த பயத்தினால இதை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஊழியர்களுடைய ரியாக்ஷன் மூலியமாக, அவங்களுடைய வரவேற்பு மூலியமாக சங்கம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக 3ஆம் தேதி ஒரு பெரிய பெருந்துள்ள ஆர்ப்பாட்டம் வந்து பெங்களூரில் ஃப்ரீடம் பார்க்குன்ற ஒரு பொது பகுதியில் வந்து பண்ணுறாங்க. அந்த ஃப்ரீடம் பார்க் பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருமே பெரும் பெரும் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க வந்து அன்னைக்கு வந்து வராங்க. வந்து எல்லாரும் வந்து கேடியூ ரெட் ஃப்ளாகை கையில் வச்சுக்கிட்டு, கேடியூ பேனரு, அவங்களுடைய போஸ்டர்ஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு, அவங்களுடைய கோஷங்கள் வந்து போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த சட்டத்துக்கு நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம், இந்த சட்டத்தை அமல்படுத்தினால் நாங்கள் இன்னும் பெரிய போராட்டத்துக்கு நாங்கள் போகிறத தாண்டி எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு அரசு எங்களை புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பீஸ், அதாவது இங்கே இருக்கிற தொழில் அமைதிக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சட்டம் போட்டு எங்களோட உயிரை வந்து பலி கொடுக்கும், அது எங்களை அடிமை மாதிரி நடத்தும் ஒரு சட்டத்தை நாங்கள் எதுக்காமல் இருப்போம்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரண்டத்தை அங்கே இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட் கமிஷனரை வந்து வர வச்சு அந்த கமிஷனர் கிட்ட வந்து பொதுவாக எல்லார் முன்னாடியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த கமிஷனர் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இதுவரைக்கும் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் தான் வந்து பேசியிருக்கிறாங்க. ஃபிக்கி, சிஐஐ, நாஸ்காம் இந்த மாதிரியான எம்ப்ளாயர்ஸோடைய பிரதிநிதிகள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. இதான் முதல் தடவை ஐடி சங்கம் வந்து ஊழியர்கள் சங்கமாக நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக பல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கிற பெங்களூர் சிட்டி பின்னணியில் பல பேர் டிப்ரெஷன்னு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட உருவாக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில், சூசைட் ரேட் அதிகமாகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு அவசியமான அமைப்பு. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக உங்கள் சைடு நாங்கள் நிற்போம், எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த 14 மணி நேரத்தில் சம்பந்தமான சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஐடி ஊழியர்கள் சங்கமும் ஐடி ஊழியர்களும் கர்நாடகாவில் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். இதனுடைய தொடர்ச்சியாக என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு சட்டப்பூர்வமாக அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற மாநிலங்களில் இருக்கிற சிஐடியூ தலைமையில் இயங்கிட்டு இருக்கிற சங்கங்கள் எல்லாருமே சென்னையில் 27ஆம் தேதி, ஜூலை 27ஆம் தேதி கூடி இது சம்பந்தமாக வந்து பேசியிருக்கிறோம். பேசினதில் இந்த சட்டம் வந்து 14 மணி நேரம் வருது. தெலுங்கானாவில் ஆல்ரெடி வந்து அமல்படுத்தி இவங்க ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ன்ற ஒரு சட்டத்தின் கீழே அதை அமல்படுத்தி வச்சிருக்கிறதாகவும், கர்நாடகா அதை தான் காரணம் காட்டி இங்கே வந்து அமல்படுத்த முற்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணிட்டா தமிழ்நாட்டிலையும் வந்து பண்ணுறதுக்கு எங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாநிலத்தில் நடக்க போகிற பிரச்சனை கிடையாது அப்படின்றது வந்து எல்லா மாநில சங்கங்களும் வந்து ஒன்றா சேர்ந்து பேசும்போது அது வந்து தெளிவாகுது. அந்த தெளிவின் அடிப்படையில் உடனே வந்து இந்த எல்லா சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து என்ன முடிவெடுத்தோம்னா, 3ஆம் தேதி கர்நாடகாவில் நடக்க போகிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லா சங்கங்களும் அவங்கவுங்க மாநிலத்தில் இந்த பிரச்சனைகளை வந்து எழுப்புறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, அப்புறம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் கேரளா, தமிழ்நாடு 4 மாநிலங்கள்லையும் கர்நாடகா வந்து போராட்டத்துக்கு போகும்போது இந்த 4 மாநிலம் பல்வேறு வடிவங்களில் போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவிலே முதல் தடவை, இல்லை பல்வேறு முதல் அம்சங்கள் இருக்குது. ஒன்று, பல 100 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கிறது வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் போராட்டம் நடத்தியிருக்கிறது வந்து இந்த சைஸில் இதுதான் முதல் தடவை, அதுவும் பெங்களூரில். ரெண்டாவது, ஒரு மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு பல்வேறு மாநிலங்களில் சாலிடாரிட்டி மூமெண்ட் வந்து நடக்கிறது ரெண்டாவது புது அம்சம். ஸோ அரசனுடைய கொள்கைகள் எப்படி வந்து தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒன்றா சேர்ந்து போராடுறத தவிர நமக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் இருந்து பார்க்கலாம். இதுதான் இந்த பிரச்சனைகளில் அகில இந்திய அளவில் இருக்கிற பார்வையும் இங்கே கர்நாடகாவில் எடுத்துகிட்டு இருக்கிற வேலைகளும். இப்போ வந்து ஐடியில் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அங்கே பணி நேரம் வந்து அதிகம் தான். 8 மணி நேரம் வேலைங்க அதிகமாகவே 10 மணி நேரம் செய்கிறாங்க, 12 மணி நேரம் செய்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் அதிகமாக தானே செய்கிறீங்க, அப்போ செய்யும்போது 2 மணி நேரம் சேர்த்து செய்கிறதுல என்ன பிரச்சனை? அதாவது பெரும்பகுதி ஐடி ஊழியர்கள்
ஆல்ரெடி வந்து 12 இல்லை 14 மணி நேரம் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலை நேரமே அவ்வளவுதான் இருக்குது. அதில் இன்னும் வந்து பெங்களூர் மாதிரி ஆன சிட்டிகளிலோ ஒரு சென்னை, ஹைதராபாத் மாதிரி சிட்டிகளிலோ டிராஃபிக் வந்து ஒரு பெரும் சவால். நீங்கள் வேலைக்கு வந்து 12 மணி நேரம் இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 இல்லை 3 மணி நேரம் வந்து செலவழிக்கும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 12 மணி நேரம்னாலே 15 மணி நேரமாக வந்து ஆயிடுது. 14 மணி நேரம்னா இன்னும் வந்து அதை வந்து அதிகமாகிற சூழ்நிலை தான் இருக்குது. வீட்டுக்கு தூங்குறதுக்கு மட்டுமே அரைகுறையாக தூங்குறதுக்கு மட்டுமே வந்து போகிறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாயிரும் அப்படின்றது தான் பெரும் பிரச்சனை. சட்டப்படி இருக்கிற 8 மணி நேர வேலை, 9 மணி நேரம் இருக்கிற வேலை இருக்கும் போதே 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை வாங்குற ஒரு நிறுவனம் 14 மணி நேரம் ஆர் மோர் அப்படின்னு வந்து சட்டம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்புறதே வந்து தேவையில்லாத ஒரு சூழ்நிலையாக வரும். அதுவும் குறிப்பாக இப்போ வந்து அமேசான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஒட்டி அமேசான் வந்து சேல்ஸ் வந்து போடுவாங்க, பிக் பில்லியன் டே அந்த மாதிரி. கிறிஸ்மஸை ஒட்டி பெரிய சேல்ஸ் வந்து நடக்கும். இயர் எண்டை ஒட்டி பேங்க்ஸ் வந்து பெரிய ப்ராசஸிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அதிகப்படியான வேலை இருக்கும் காலகட்டத்தில் இந்த நிறுவனங்கள் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஏன் வந்து நான் வந்து அதிகப்படியான ஆட்கள் நான் எடுக்கணும், ஏன் வந்து எனக்கு தேவையில்லாத செலவு தானே, அதுக்கு நான் இருக்கிற ஊழியர்களையே 2 ஷிஃப்டாவோ இல்லை 24 மணி நேரம் நான் வந்து ஒட்டுமொத்தமாக நான் வேலை செய்ய விட்டா எனக்கு அது கொள்ள லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த நிறுவனங்களுடைய முயற்சி. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும் போதோ, ஃபினான்ஷியல் எண்டு முடியும் போதோ, ஃபினான்ஷியல் இயர் முடியும் போதோ, ஆர் இந்த மாதிரி டிசம்பர் மாதம் நடக்க போகிற சேல்ஸ் அந்த ஒட்டியோ நிறையபடியான ஆட்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக இருக்கிற ஊழியர்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு அவங்கள ஒட்ட புளியறதுக்கு தானே இந்த சட்டம் வந்து முற்படுது. இது அந்த நிறுவனங்களில் எப்படி வந்து எவ்வளோ அழுத்தம் கொடுப்பாங்க, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சு தான் ஐடி ஊழியர்கள் இது வந்து எதிர்க்கிறாங்க. இது வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக 14 மணி நேரம் இன்னொரு 2 மணி நேரம் அப்படின்றது வந்து தெரியலாம். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு இது வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போகும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி இது வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இது பின்னாடி இருக்கிற பயமே. இன்னும் இது வந்து ஒரு நாலேஜ் இண்டஸ்ட்ரி, அறிவுசார் துறை. ஸோ அறிவுசார் துறையில் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியும் அப்படின்றது வந்து அதுக்கு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணும்போது அதனால ஏற்படுற பாதிப்புகள் ஒரு வேலையினால் ஏற்படுற பாதிப்புகள், ஒரு ஆக்குபேஷன் ஹசார்டாக வந்து பார்க்குற பார்வை வந்து இந்தியாவில் கிடையாது. அந்த ஆக்குபேஷன் ஹசார்ட்னா என்னன்றதே வந்து இன்னும் ஸ்டடி பண்ணல ஐடி துறையில். அப்படி ஸ்டடி பண்ணாத போது இதனால விளைவுகள் வந்து ஏற்படும். அந்த ஏற்படுறத வந்து பார்த்து பயப்படுற ஊழியர்களுக்கு வந்து தெரியுது பாதிப்புகள். ஆனால் அரசுக்கோ நிறுவனங்களுக்கோ அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை, அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்து எந்த முனைப்பும் கிடையாது. அதனால இதை வந்து ஈஸியாக வந்து வெளியில் 2 மணி நேரமாக உயர்த்துறோம் அப்படின்றது தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர அது வந்து எப்படி உயிருக்கே பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. அதுதான் அது பின்னாடி இருக்கிற பிரச்சனை அப்படின்னு வந்து ஐடி ஊழியர்கள் பார்க்குறாங்க. இந்த 14 மணி நேரம் வேலையை அதிகப்படுத்தினா பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும், இப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் வீடுகள்லையும் வேலை செய்யணும். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? பெண்கள் குறிப்பாக நம்ம சமூகத்தில் இன்னும் நம்ம வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் தான் வந்து இருக்கும். என்னதான் வந்து இது ஒரு மாடர்ன் ஐடி வந்து ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே இங்கேயுமே வந்து பெண்களை 2ஆம் தரமான ஊழியர்களாக தான் வந்து பார்க்கப்படுறாங்க. விமன் பாப்புலேஷனுடைய 50% இருக்கிற விமன் பாப்புலேஷனுடைய ரெப்ரசன்டேஷன் ஐடி கம்பெனியில் கடையளவில் 30% தான் வந்து இருக்குது, 30-35% தான் இருக்குது. இன்னும் ப்ரொமோஷன் இன்னும் மேலே வந்து ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்குள்ளே படிப்படியாக கம்மியாகி 10% ஆர் இன்னும் கம்மியாக வந்து போயிடும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறுவனம் எப்படி வந்து சமூகத்தில் இருக்கிற ஆணாதிக்க சிந்தனையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அங்கே இப்படி ஆணாதிக்க சிந்தனை இருக்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ள பெண் ஊழியர்கள் 100% வேலை செஞ்சால் பத்தாது. அவங்க வந்து 150% ஆர் 100%க்கு மேலே வேலை செய்யும் போது தான் அவங்க வந்து ஆண் நிகராக வந்து போட்டி போட முடியுது, அவங்களால வந்து ப்ரமோஷன் வந்து வாங்க முடியுது. அப்படியான ஒரு ஹைலி காம்படிட்டிவ் ஏரியாவில் பெண்கள் வந்து அதிகமாக வேலை செஞ்சு தான் இங்கே வந்து சண்டை போட்டு தக்க வச்சு அவங்களால வந்து நிற்க முடியுது. வேலை நேரத்தை அதிகரிக்கிறது மூலியமாக இன்னும் அன்ஈக்குவல் ஒரு ஏரியாவை தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இன்னும் பாலின சம்பந்தமான ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் அதிகரிக்க தான் வந்து இது செய்ய போகுது. அதுவும்
விமென்ஸ் வந்து வீட்டுக்கு போனால், பெண்கள் வீட்டுக்கு போனால் கேர் ஒர்க் எடுத்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், ஈவன் ஹஸ்பண்ட்ஸை பார்த்துக்கணும். அது தாண்டி வந்து பாத்திரம் ஆர் கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி வந்து வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும், சமைக்கணும். இப்படியான வேலைகளை வந்து பண்ணணும்னு வந்து சமூகம் வந்து எதிர்பார்க்குது. அது பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டமைக்குது சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவங்க வேலையும் வந்து அதிகப்படியாக பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு அழுத்தம் வரும். வீட்லேயும் போயிட்டு வேலை செய்ய முடியாது. இதனுடைய நீட்சி என்னவா இருக்கும்னா, பெண்கள் வந்து வேலையை விட்டு விலகிறது தான் வந்து இதனுடைய வெளிப்பாடாக வந்து இருக்கும். அப்படி விலகும் போது அந்த நாட்டுக்கு பெரும் கேடாக வந்து அமையும். பெண்கள் வந்து ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலை செஞ்சாதான் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியுதுன்றது ஐடி துறையிலே வந்து அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்படி இருக்க சூழலில் ஒரு 2 பேரில் வந்து ஒருத்தர் வந்து வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, சம்பளம் வந்து யாரும் உயர்த்த போகிறதில்ல, வேலை நேரத்தை உயர்த்த போகிறதுனால. அப்படியான சூழலில் இன்னும் வந்து இது வந்து குடும்பத்துக்கு இன்னும் வந்து அதிகமான பொருளாதார சுமை மேலே திணிக்க போகுது. திறன் வாய்ந்த ஒரு யூத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தாமல் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போட்டு அடைக்கிற ஒரு பெரும் குற்றத்தை வந்து இந்த நாடு வந்து செய்யும் இதன் மூலியமாக. அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து பல்மடங்கு வந்து அதிகமாக இதில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து ஐடி ஊழியர்களுக்கு வந்து சங்கம் அப்படிங்கிறது இல்லை. இப்போது அந்த ஐடி ஊழியர்கள் சங்கம் கொண்டு வரதுக்கு ஏதாவது முன்னேற்பாடுகள் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்களா? இல்லை அது தொடர்ச்சியாக வேறு ஏதாவது காரணங்கள், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? அது கொண்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிட்ருக்கீங்க? ஐடி வந்து கிட்டத்தட்ட 2017-18 பல்வேறு சங்கங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து உருவாகி இருக்கு. ஸோ இந்த 5-6 ஆண்டுகளில் பல்வேறு பிரச்சனைகளை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கும். பல்வேறு பிரச்சனைகளை வந்து மீடியா மூலியமாக அது இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ணி விட்டுருக்கும். அது வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகிற மாதிரியான கொண்டு போயிருக்கும். அரசுக்கிட்டையும் வந்து முறையிட்டிருக்கும். ஸோ இந்த சங்கங்களுடைய பணிகள் வந்து அதிகரிக்க தான் ஐடியில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்குன்றது வந்து பொது சமூகத்துக்கும் அரசுக்கும் வந்து விடாபடியாக வந்து கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகள்னால பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து தலையிடுறதுக்கான ஒரு சூழலும் வந்து வருது. டே ஆஃப்லாம் நடக்கும்போது அரசும் வந்து தலையிடுறதுக்கான பின்னணி வந்து அங்கேருந்து தான் வருது, நிர்பந்தம் கொடுக்கறதுனால. பல தனிநபர்கள் வந்து ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் பண்ணும்போது வேலையை விட்டு போகணும், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து பல்வேறு காரணங்களுக்கு நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும் ஐடி நிறுவனங்கள் ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் மெத்தடாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு வாட்டியும் சங்கத்தை நோக்கி வரும் பிரச்சனைகளை அதை கையாண்டு அதை வந்து திருப்பி அவங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கோ ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கோ வந்து முடிந்த உதவியை வந்து சங்கங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து நிறுவனங்களையும் ஏற்படுத்திருக்கு, அரசனுடைய அணுகுமுறையிலையும் வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்தியாவிலே நம்பர் 1 எம்ப்ளாயர். அந்த நிறுவனத்திலே ஒரு ஊழியர் போஸ்ட் ரெசிக்னேஷன் ஆன ஊழியர் திருப்பி ரீஇன்ஸ்டேட் ஆன ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்குது. அவர் வந்து திருப்பி வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்து மேலே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பல எம்என்சி மேலே வந்து கேஸ் போட்டு அவங்க ரெசிக்னேஷன் பண்ண வச்சது இல்லை டெர்மினேட் பண்ணது வந்து குற்றம்னு சொல்லி காம்பன்சேஷன் வந்து வேலை கொடுக்கறதுக்கு 2மே வந்து சங்கங்களால் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த வேலையோட வெளிப்பாடு தான் மெம்பர்ஷிப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 45,000 பேருக்கு மேலே வந்து மெம்பர்ஷிப் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கங்களும் சேர்த்து வந்து ஐடி ஊழியர்களுடைய வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆல் இண்டியா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சங்கங்களில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 6,000, சங்கங்களில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 9,000 அப்படின்னு பதிவு பண்ணுற அளவுக்கு வந்து அது வந்து உயர்ந்திருக்கு. ஸோ சங்கங்கள் வந்து இருக்குன்னு நிறுவனங்களுக்கும் தெரியுது, நிறுவனங்கள் வந்து அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க. யூரோப் கண்ட்ரீஸில் நிறுவனங்கள் வந்து அந்த சங்கங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, வேஜ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆர்கனைசேஷன் சேஞ்ச் ஏதாவது பண்ணால் அதில் வந்து அந்த சங்கங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அப்ரூவல் வாங்கி தான் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள் கூட ஐடி கம்பெனிஸ் ஆல்ரெடி போயிட்டாங்க. இந்தியாவில் அது வந்து அதை நோக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 11,000 மேலே வந்து ஐடி ஊழியர்கள் வந்து அந்த சங்கத்தில் வந்து மெம்பராக இருக்காங்க. அந்த எண்ணிக்கை தான் இந்த பிரச்சனையை இவ்வளோ பெரிய இயக்கமாக மாற்றுறதுக்கும் அந்த இயக்கத்தினுடைய முடிவாக ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டமாக மாற்றுறதுக்கும் அது வந்து இட்டு சென்றிருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஊழியர்கள் மத்தியில் சங்கம் இருக்குது, சங்கமோடைய தேவை என்ன,
சங்கம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய வேலையில் இருக்கும்போதும் உதவும், வேலை வந்து பறிக்கப்படும் உதவும் அப்படின்ற புரிதல் வந்து வளர்ந்துகிட்டே வர பின்னணியில் தான் இந்த முரண்பாடும் வந்து வருது, சங்கங்களும் வந்து வளர்றாங்க. அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது ஒரு 5 மாநிலத்தை சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு பேசும்போதே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாநிலத்தில் வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தால் அடுத்தடுத்து தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறீங்க? அதாவது ஐடி ஊழியர்களுடைய பெரும் பிரச்சனை வந்து இந்த வேலைகள் அவங்களுடைய உடலையும் சரி மனதையும் சரி பல்வேறு விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால தான் ஆக்குபேஷனல் ஹசார்ட் ஸ்டடி வந்து பண்ணணும் ஐடி துறையில். பல பேர் வந்து முதுகு வலின்னு சொல்லுவாங்க, பல பேர் வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி சொல்லுவாங்க, பல பேர் வந்து அவங்களுடைய மன அழுத்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு விதங்களில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணும்போது தான் அதில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது, அது எவ்வளோ சிவியராக வந்து இருக்குது, அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றது கண்டறிய முடியும். அந்த அரசாங்கம் முதல்ல பண்ணணும். அது பண்ணும்போது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அது வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்குது, அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகரிக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்குது, இன்னும் ஏஐலாம் வரும்போது இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய அசஸ்மெண்ட். அப்போ அதிகரிக்கும் போது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, வேலை நேரத்தை கம்மி பண்ணுறது தான் வந்து சரியான முறையாக இருக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், தொழில்நுட்ப வளர்ச்சியே ஒரு மனிதனுடைய வேலையை 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலையோட இப்போ வந்து பல மடங்கு அதிகமாக செய்யக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு வேலையாக தான் வந்து மாற்றி விட்டுருக்கு. அதுதான் வந்து 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய அவுட்கம்னு சொல்கிறோம், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்கோடைய அவுட்கம்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி திறனை வந்து வளர்த்து விட்டுருக்கு அப்படின்னு வந்து பல்வேறு தரவுகள் சொல்லும்போது நம்ம வேலை அழுத்தத்தை, ஊழியர்கள் மேலே இருக்கிற வேலை அழுத்தத்தை குறைக்கணும். அதாவது 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு செய்கிற வேலைக்கு பதிலாக 6 மணி நேர வேலை அப்படின்றத வந்து நம்ம சுருக்கணும். 6 மணி நேர வேலை நாள் சுருக்கணும்னா அது பல்வேறு நலன்களை வந்து நாட்டு மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஊழியர்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. 6 மணி நேர வேலை நாளாக சுருக்குனா ஊழியர்களுக்கு 8 மணி நேரம் உறக்கம் கிடைக்கும், 5 மணி நேரம் அவங்க வந்து குடும்பத்துக்கு கூட அவங்களுடைய நட்பு கூட செலவு பண்ணலாம், 5 மணி நேரம் தனக்கான நேரமாக வந்து செலவு பண்ணலாம். ஜிம்முக்கு போகிறது, அவங்களுடைய யோகா பண்ணுறது, படிக்கிறது, இந்த பர்சனல் டைமுன்றது வந்து கிடைக்கிறது தான் வந்து இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தொழில்நுட்பம் வந்து அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முக்கியமான தேவை அப்படின்றது வந்து எல்லா உலக பன்னாட்டு அமைப்புகளும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 6 மணி நேர வேலை, 5 மணி நேரம் வந்து தனக்கான நேரம், 5 மணி நேரம் குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்குற சமூக நேரம், 8 மணி நேரம் உறக்கம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மாற வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 6 மணி நேரம் வந்து குறைத்தால் அந்த ஊழியர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெரும் நலன் கிடைக்கும். அதை தாண்டி சமூகத்துக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்றது தான் பெரிய விஷயம். 6 மணி நேரம் நம்ம சுருக்கணும்னா 4 ஷிஃப்ட் வேலையாக வந்து மாறும். இப்போதைக்கு 3 ஷிஃப்ட்டுன்னு இருக்கிற வேலைகள் 4 ஷிஃப்டாக மாறும்போது 25% வேலை வாய்ப்புகள் ஒன்றுமே பண்ணாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பன்னாட்டு நிறுவனங்களுடைய வரத்து எதுவுமே இல்லாமல் 25% வேலைவாய்ப்பு வந்து உருவாக போகுது, அதிகரிக்க போகுது. இப்போ இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் ஐடி மாதிரியான அதிகப்படியான வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஊதியத்தை கொடுக்கும் துறை, அதுவும் வளர்ந்துக்கிட்டே வர துறை, 7% ஜிடிபி கொடுக்குற துறை நாட்டுக்கே. ஸோ இப்படியான துறைக்கு இது வந்து சாத்தியமான ஒரு விஷயம். இங்கே வந்து சாத்தியப்படுத்தாமல் வேற எந்த துறையிலுமே வந்து சாத்தியப்படுத்த முடியாது. அதனால் 6 மணி நேர வேலை நாள் தான் வந்து எங்களுடைய கோரிக்கை. ஆக்குபேஷனல் ஹெல்த் சம்பந்தமான ஸ்டடி அரசு நிறுவனங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான கோரிக்கை. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.